வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம F1 வேக்சின் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 8. இந்த F1 வேக்சின் வந்து 4வது நாள்லேருந்து 8வது நாள் வரைக்கும் எப்போ வேணால் கொடுக்கலாம். பொதுவாக கோழி குஞ்சுகளுக்கு வந்து எல்லா வேக்சினுமே வந்து 2ஆக கொடுத்துருவாங்க. ஒரு தண்ணி மருந்தும் ஒரு வந்து பவுடர் ஃபார்மில் உள்ளதும். இந்த தண்ணி மருந்தை வந்து நம்ம பவுடர் ஃபார்மை கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணி வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டெர்லைட் வாட்டர் தான். குளுக்கோஸ் வாட்ரு அது மாதிரி நிறைய விதமாக கொடுப்பாங்க. கலரும் வெரைட்டியாக கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஊருக்கு தகுந்தாப்பில் பச்சை கலரு, ப்ளூ கலரு, ரோஸ் கலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வாட்டர் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதை எடுத்து நம்ம எந்த டப்பாக்குள்ளே வச்சு போட போகிறோமோ அந்த டப்பாவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கோழி குஞ்சுகளை வந்து தடுத்துடணும். ஒரு ஃப்ரேம் வச்சு நான் வந்து அட்டைப்பெட்டி வச்சு நம்ம சிக் பாக்ஸ் வச்சு தடுத்துட்டேன். கோழி குஞ்சுகள் வந்து ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் போடணும். இந்த F1 வேக்சின் எதுக்காக போடுறோம்னா ராணிக்கெட் நோய்க்காக தான் போடுறோம். இந்த வேக்சின்னால் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து 2லேருந்து 4 மாதம் வரைக்குமே இந்த வேக்சினோட பவர் வந்து இருக்கும். இந்த வேக்சின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. ஐ ட்ராப்பு, நாசில் ட்ராப்பு, அப்புறம் இன்ஜெக்ஷன் டைப்பு. நம்ம வந்து கொடுக்குறது வந்து ஐ ட்ராப்பு. ஐ ட்ராப்னால் வந்து கண்ணில் ஒரு சொட்டு போடுவோம். நாசில் ட்ராப்புங்கிறது வந்து மூக்கு வழியாக வாய் வழியாக கொடுக்குற மாதிரி. அது எல்லாத்தையும் விட இந்த ஐ ட்ராப் பெஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் F1 வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில குஞ்சுகள் வந்து இறக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக உள்ள குஞ்சுகள் இந்த F1ஓட பவரை வந்து தாங்க முடியாமல் கோழி குஞ்சுகள் வந்து இறந்து போயிடும். இப்போது நம்மளோட இதில் வந்து எந்த மார்ட்டாலிட்டியும் இல்லை. ஆனால் நான் போன டைம் பண்ணப்போ வந்து ஒரு 3 சிக்ஸ் வந்து இறந்துருச்சு. கோழி குஞ்சு வளர்க்குற நண்பர்கள் எல்லா வேக்சினேஷனையும் ப்ராப்பராக பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. நான் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் வந்து எந்தெந்த வேக்சின் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.